தகப்பன் இல்லை, ஒரு நல்ல ஒரு சௌந்தரியமான வாலிபன். ஆனால் அவன் பாருங்க, அந்த எஜமாட்டி பாவத்திற்கென்று அழைக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்தை வெறுத்து ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோசேப்பினுடைய தெரிந்தெடுப்பு பரிசுத்தத்துக்கு நேராக இருக்கிறது. 1 பேதுரு 1:14 கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து நீங்களும் நடக்கையிலே எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருத்தல் வேண்டும். இதுதான் யோசேப்பினுடைய தெரிந்தெடுப்பு. நம்மளும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க நம்மளுடைய தெரிந்தெடுப்புகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு சின்ன காரியங்கள், நிறைய நேரத்தில் சில தவறான காரியங்களுக்கும் சில பரிசுத்தமற்ற காரியங்களுக்கும் இதுதானே என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் அதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறோம். ஒரு காம்ப்ரமைஸ் லைஃபுக்குள்ளே போயிடுறோம்.